சென்னை கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக தமிழகத்தின் மிகப்பெரிய நகரம் என்றால் அது மதுரைதான். 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் மதுரை மாநகராட்சியில் 100 வார்டுகள் உள்ளன. மதுரையில் தெரு நாய்களின் எண்ணிக்கையும் தொல்லையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. வீதிகளில் சுற்றித் திரியும் தெரு நாய்கள் உயிருக்கே யமனாக அமையும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுதான் உண்மை. மதுரையில் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளையும் பொதுமக்களையும் தெருநாய்கள் துரத்தி கடிக்கின்றன. தெருநாய்கள் விரட்டியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழுந்த சம்பவங்களும் அடிக்கடி நடப்பதுண்டு. இது ஒரு புறம் இருக்க, தெருநாய்கள் கடித்து படுகாயமடைந்தவர்கள் பலருக்கு ராபிஸ் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர். இந்த நோயால் பலர் உயிரிழந்தவர்களும் உள்ளனர். மதுரை சத்யசாய் நகரை சேர்ந்த சமூக ஆர்வலர் மோகன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்றவர்களின் விவரங்களை கேட்டு மனு அளித்தார். இந்த ஆர்டிஐக்கு கிடைத்துள்ள பதிலில் பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதன்படி 2020 முதல் 2024 நவம்பர் வரை மதுரையில் 1,33,523 பேர் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்றதும், இந்த ஆண்டு மட்டும் 20,123 பேரை தெருநாய்கள் கடித்ததும் தெரியவந்தது. தெருநாய் கடிக்கு உள்ளான இவர்களில் பலருக்கு ராபிஸ் நோய் பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளனர். தெருநாய்கள் தொல்லை குறித்து மதுரை மாமன்ற கூட்டங்களில் உறுப்பினர்கள் தொடர்ந்து பேசி வருகின்றனர். இருப்பினும் இந்த விவகாரத்தை மதுரை மாநகராட்சி அலட்சிய போக்குடனேயே கையாள்வதாக குற்றம் சாட்டுகின்றனர் மதுரை மக்கள். தெரு நாய்களை பிடித்து அவற்றிற்கு தடுப்பூசி செலுத்தி கருத்தடை செய்யுமாறு மதுரை மாநகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் மதிவாணனுடன் சந்துரு.